நள்ளிரவில் நிறுத்தப்பட்ட ஷூட்டிங். போலீஸ் எஸ்ஐயிடம் வம்பிழுத்த ஆர்ஜே பாலாஜி. சூர்யா 45 படக்குழுவினர் வெளியேற்றம். இன்றைய கோலிவுட் ஹைலைட்டின் கவர் ஸ்டோரியே சூர்யா 45 ஷூட்டிங் சலசலப்புகள்தான். என்னதான் படத்தின் தயாரிப்பாளர் திட்டமிட்டிருந்தபடி 2 நாட்கள் படப்பிடிப்பு சுமூகமாக நிறைவுற்றது என சுபம் போட்டு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் ஆர்ஜே பாலாஜியின் ரசிகர்கள் விடுவதாக இல்லை. தலைவன் கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் போலீசாரிடம் தக் லைஃப் சம்பவம் செய்திருப்பார் என கமெண்ட் பாக்ஸில் கத்திச்சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சூர்யா 45 படப்பிடிப்பில் என்ன நடந்தது? படக்குழுவினரே பிரச்சனை இல்லை என தெரிவித்தும் ஆர்ஜே பாலாஜி ரசிகர்கள் அவர் நிச்சயமாக சம்பவம் செய்திருப்பார் என நம்புவது ஏன் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்ஜே பாலாஜியின் தசாவதாரங்களை டீகோடிங் செய்தோம். இன்று ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அறியப்படும் ஆர்ஜே பாலாஜிக்கு கடந்த காலங்களில் பல முகங்கள் இருந்திருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் வெகுஜன மக்களிடம் கிராஸ்டாக் மற்றும் டேக் இட் ஈஸி போன்ற FM நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்தவர்தான் ஆர்ஜே பாலாஜி. அப்பொழுதே இவருடைய வரம்பு மீறிய விமர்சனங்களுக்கு திரைத்துறையிலிருந்து கடும் கண்டனங்கள் குவிந்தது. எனினும் கோ பேக் பாலாஜி என முழங்கிய பிலிம் இண்டஸ்ட்ரியே ஒரு கட்டத்தில் ஆர்ஜே பாலாஜியை காமெடியனாக சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்றது. இதைத் தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி 2015 மழை வெள்ளத்தின் போது களத்திலிறங்கி சேவை செய்ததன் மூலம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உணர்ச்சி பொங்க எழுச்சியுரை ஆற்றியதன் மூலமும் யூத் ஐகான் என்கிற அடைமொழியோடு இளைஞர்களால் கொண்டாடப்பட்டார். ஆர்ஜே பாலாஜி பொது வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டுவிட்டார் என நினைத்திருந்த போதுதான் அவருடைய அரசியல் என்ட்ரி சினிமா துறையிலேயே அமைந்தது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் 2019ஆம் வருடம் LKG எனும் பொலிட்டிக்கல் ஸ்டாட்டைர் திரைப்படத்தில் கதாநாயகனாக களமிறங்கினார். எதிர்பார்த்தது போலவே லால்குடி கருப்பையா காந்தி கதாபாத்திரத்தின் மூலம் சமகால அரசியலில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தலைவர்களையும் காமெடியாக கலாய்த்திருந்தார். ஆர்ஜே பாலாஜியின் அதிகாரத்திற்கு எதிரான துணிச்சலான கேள்வியும் சமூக பொறுப்புணர்வும் அவர் தேர்வு செய்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் வெளிப்பட்டது. இது மட்டுமின்றி கிரிக்கெட் கமெண்ட்ரியில் கூட ஆர்ஜே பாலாஜி அடித்த பஞ்ச் டயலாக் ஒவ்வொன்றும் ரசிகர்களால் மீம் டெம்ப்ளேட்டாக மாற்றப்பட்டது. இளைஞர்கள் மத்தியில் ஆர்ஜே பாலாஜிக்கு இருந்த கிரேஸ் சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. பொது பிரச்சனைகளில் தலையிடாமல் சிறிது காலம் தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு என்றிருந்தவரைத்தான் மறுபடியும் சர்ச்சை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது சூர்யா 45 படப்பிடிப்பில் நடந்துள்ள இந்த தக் லைஃப் சம்பவம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் இன்னும் பெயரிடப்படாத சூர்யாவின் 45வது படத்தின் ஷூட்டிங் சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள வெளிச்சை பகுதியில் நடைபெற்றுள்ளது. படக்குழுவினர் படகுகளை வரவழைத்து அங்குள்ள ஏரியில் 2 நாட்கள் படப்பிடிப்பை நடத்தியுள்ளனர். ஷூட்டிங்கிற்காக ராட்சச கிரேன்களையும் அதிகளவிலான யூனிட் வாகனங்களையும் வெளிச்சை கிராமத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். ஊரில் இருக்கும் சிறிய சாலை வழியே இத்தனை வாகனங்கள் வந்து செல்வதால் அவர்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க வந்த உள்ளூர்வாசிகளையும் கிரவுட் கிளியர் என விரட்டி அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. இதனால் வெகுண்டெழுந்த உள்ளூரைச் சேர்ந்த சிலர் போலீசிடம் புகார் அளித்துள்ளனர். அதன் பிறகுதான் சூர்யா 45 படத்தின் தயாரிப்பு நிறுவனம் லோக்கல் பஞ்சாயத்திடம் அனுமதி பெற்றுவிட்டு காவல்துறையினரிடம் முறையான அனுமதி பெறாதது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து நள்ளிரவு 11 மணி அளவில் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் காவல்துறையினரின் அனுமதியின்றி படப்பிடிப்பு நடத்தியது தொடர்பாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது குறித்தும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் சிறிது நேரம் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதால் டென்ஷனான இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி பணியிலிருந்த சப் இன்ஸ்பெக்டரிடம் கிராஸ்டாக்கில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து படப்பிடிப்பை நிறுத்திய போலீசார் யூனிட்டிற்கு பேக்கப் சொல்லி வழி அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் சமூக வலைதளத்திலும் ஊடகங்களிலும் வைரலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து படத்தின் தயாரிப்பாளர் SR பிரபு அதுபோன்ற பிரச்சனைகள் எதுவும் நிகழவில்லை, வெளிச்சை பகுதியில் 2 நாள் படப்பிடிப்பு சுமூகமாக முடிந்து தற்போது வேறு லொகேஷனுக்கு படக்குழுவினர் ஷிப்ட் ஆகிவிட்டதாக விளக்கமளித்திருக்கிறார்கள்.
எனினும் ஆர்ஜே பாலாஜி இது போன்ற சிச்சுவேஷன்களில் ஸ்கோர் செய்யக்கூடியவர் என்பதால் அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இந்த ஷூட்டிங் சலசலப்புகளை மேற்கோள் காட்டி ஆர்ஜே பாலாஜி பேக் டு த ஃபார்ம் என கமெண்ட் செய்து வருகின்றனர். உண்மையில் அவர் எஸ்ஐயிடம் கிராஸ் டாக்கில் வம்பிழுத்தாரா அல்லது சாந்தமாக சரண்டர் ஆனாரா என்பது அது தொடர்பான பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோக்கள் வெளியானால் மட்டுமே தெரிய வரும். நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம ஊர்ல நாட்டுல. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணலாம், அதுலலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இது கொஞ்சம் வெளில இருந்து பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.